இருக்கிற ஒரு கட்டடம். உங்கள் செல்ஃபோனில் கொஞ்சம் தயவு செய்து சைலண்ட்டில் போட்டுறீங்களா? உங்கள் செல்ஃபோன்ஸ் தயவு செய்து சைலண்ட் போட்டுருங்க. யாரும் இங்கங்கே எந்திரிச்சு நடக்கூடாது, சரிங்களா? சர்ச் சர்வீஸ், இந்த திருமண ஆராதனை நடக்கும் பொழுது லெட் அஸ் ஆல் மெயின்டைன் சைலன்ஸ் அண்ட் ரெவரன்ஸ் இன்சைட் த சர்ச். இந்த பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் இத்தாலியில் இருக்கிறது. இந்த கோபுரம் கட்டப்பட்ட வருஷம் எப்போ அப்படின்னா கிபி 1173. இன் AD 1173 this tower was built in Italy, almost about 850 years ago. 850 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கட்டடம் கட்டப்பட்டது. இந்த கட்டடம் எப்படி பிரபலமானது? What was the reason for the popularity of this building is because it is tilting every year. So far from 1173 so far till our time it has tilted almost up to 17 feet. ஒரு 17 அடி என்ன செஞ்சிருச்சான் இந்த கட்டடம் இது வரைக்கும் இந்த 850 ஆண்டுகளில் சாஞ்சிருச்சான். ஆனால் இன்னும் விழலை. So what was the reason for this tower it is getting tilted? ஏன் சாயுது? என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு காரணங்கள். ஒன்று, பிசா மீன்ஸ் மார்ஷி லேண்ட். டவர் ஆஃப் பிசான்னு சொல்கிறாங்களே, பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம். அந்த பைசான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சதுப்பு நிலம்னு அர்த்தம். சதுப்பு நிலம், மார்ஷி லேண்ட். எங்கே கட்டிட்டாங்க அந்த கோபுரத்தை? ஒரு சதுப்பு நிலத்தில் கட்டிட்டாங்க. தட் இஸ் நம்பர் ஒன் ரீசன் நம்பர் ஒன். அண்ட் செகண்ட்லி, when they put the foundation for this tower, they dug only 10 feet. அஸ்திவாரம் போடணும்ல, அஸ்திவாரம் போடும்போது என்ன செஞ்சாங்கன்னா அவ்வளோ பெரிய உயரமான அந்த கட்டடத்திற்கு 10 அடி தான் தோண்டினாங்க, 10 அடி ஆழம். அதனால் என்ன இருக்கு, இன்னும் இந்த கட்டடம் சாஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த டூ ரீசன்ஸ். பிரியமானவர்களே, இன்றைக்கு குடும்பங்களும் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள். ஃபார் சில்லி ரீசன்ஸ், ஃபார் நோ ரீசன்ஸ் மெனி கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் கெட் செப்பரேட்டட். நிறைய குடும்பங்கள் என்ன செய்யுது? இன்னைக்கு பிரிந்து போகின்றன, உடைந்து போகின்றன. தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு எடுக்கப்பட்ட உறுதிமொழிகள், எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சிடறாங்க? அநேக குடும்பங்கள் காற்றில் பறக்க விட்டு விடுகிறார்கள். பட் வாட் கேன் வி டூ? Akash and Jacinth, as you are going to enter into a new family life, it's going to be a new beginning. இந்த புதிய ஆரம்பம், இந்த புதிய குடும்பம், ஒரு அட்வென்டிஸ்ட் ஃபேமிலியை ஆரம்பிக்க போறீங்க. What can be your foundation? உங்களுடைய அஸ்திவாரம் எதுவாக இருக்க வேண்டும்? ஆரம்பத்தில் ஒரு வசனம் படித்தோம். 1 Corinthians chapter 3 verse 11. For other foundation can no man lay than that is laid, which is Jesus Christ. Number one, first foundation, we call it 3G foundations. Number one, a God-oriented foundation. கிறிஸ்துவே அஸ்திபாரம். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கும் யார் அஸ்திபாரம்? Christ should be the center and Christ should be the foundation of our family. Why? Because God was the one who made this family unit. இந்த குடும்பம் என்ற அமைப்பை உருவாக்கினவர் யாரு? ஆண்டவர் தான் உருவாக்கினார். அப்படிதான் பைபிள்ல படிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறோம். Genesis 2:18 says, God said, I will make a help meet for man, for Adam. So God created Eve for Adam, or we can say God created Madam for Adam. ஆகவே குடும்பம் என்பது தேவனுடைய ஏற்பாடு. Family is God's idea. It is not man's idea. That's why they say marriages are made in heaven, because God brought out this idea that man should not be alone. He needs a helpmeet. So Bible says husband is the head, wife is the helper.
helpmeet. So Akash, soon you'll be the head of your family and your helpmeet is right beside you. So God is the foundation. The first foundation is a God-oriented foundation. Ellen White says in Adventist Home, page 105, make Christ first and last and best in everything. கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும்? முதலும் கடைசியும் சிறந்தவருமாக எல்லாவற்றிலும் அவரை வைத்துக் கொள்ள வேண்டும். Constantly behold him and your love for him will daily become deeper and your love for each other will grow deeper and stronger. அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் முதல்ல அன்பு யார் மேலே இருக்கணும்? கடவுள் மேல் அன்பு இருக்கணும். கடவுள் மேல் அன்பு இருந்தால் என்ன நடக்குமா? கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் இருக்கிற அன்பு நாளுக்கு நாள் ஆழமாகும், அதிகமாகும், உறுதியாகும். அதாங்க சீக்ரெட். நம்முடைய குடும்ப வாழ்க்கை சிதறாமல் இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கணவனும் மனைவியும் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். Let the wife and the husband be connected to Christ constantly. So that's why Akash and Jacinth, you need to have a family prayer every day. You should keep the Sabbath very faithfully. And you should be living witnesses for Christ in these last days. That's why God is going to unite both of you. A God-oriented foundation. So honor God. If you honor God, God will honor you. Bible சொல்லுது 1 Samuel 2:30, 1 Samuel 2:30 வாசிக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். So a God-oriented foundation. Second G, a goal-oriented foundation. குறிக்கோளே அஸ்திபாரம். குடும்ப வாழ்க்கையில் முதல்ல கிறிஸ்து தான் அஸ்திபாரம், கிறிஸ்து தான் அஸ்திபாரம். ரெண்டாவது, குடும்ப வாழ்க்கைக்கு என்று ஒரு குறிக்கோள் இருக்கிறது. There is a goal for every Christian family. What is that goal? Genesis 2:24, ஆதியாகமம் 2:24 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். What is the goal? To become one flesh. I'll read from English. 2:24 Genesis. Therefore shall a man leave his father and his mother and shall cleave unto his wife, and they shall be one flesh. Do you know in the Bible we find this term one flesh 7 times. 7 times both in the Old and New Testament together. 7 times one flesh. A man and a woman, a wife and a husband should become one flesh. You should be one in your mind, one in your walk, one in your work, one in your worship. A goal-oriented foundation. Leave and cleave. You have to leave your parents. தகப்பனையும் தாயும் விட்டுன்னா ரோட்டில் விட்டுட்டு கிடையாது, சரிங்களா? விட்டு அப்படின்னா இனிமே நீங்கள் ஒரு குடும்பம், அப்படி தானே? ஆகாஷ் அண்ட் ஜசிந்த், யூ ஆர் கோயிங் டு பி a nuclear family. You are going to be a separate family. You have to come together. You have to consult together. You have to decide together with your wife or with your husband. A goal-oriented family. The goal is oneness. The goal is togetherness. The goal in a marriage and a family is unity. You have to be united with one another and also with God. நீங்கள் ஒருவருக்கொருவரும் தேவனோடும் எப்படி இருக்கணும்? இணைந்து இருக்க வேண்டும். That is the goal. Goal-oriented foundation. Number 3, the last one. A grace-oriented foundation. கிருபையே அஸ்திபாரம். கிருபையே அஸ்திபாரம். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்தார், ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அவங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். God gave all the instructions to the first couple. And he sent all the angels also. தூதர்களையும் அனுப்பினார். அனுப்பி என்ன சொன்னார்? Don't eat this fruit. அப்படி தானே சொன்னார்? இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். So God gave instructions to Adam and Eve. And now Akash, Jacinth, you are also receiving instructions from the church, from God's word.
So they received instructions, Adam and Eve, but ultimately they failed. Ultimately they failed. They sinned. Did God kill them? ஆண்டவங்களை கொன்னுட்டாரா? Did God kill them? No. God gave them grace. He gave them grace. அவர்களை ஆண்டவர் ஏதேனிலே கொல்லவில்லை, அவங்களுக்கு கிருபையை கொடுத்தார், தோல் உடைகளை கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். அவளும் புசித்தாள், அவனும் புசித்தான். She ate and he also ate. Madam ate the fruit and she gave it to Adam, and Adam also ate the fruit. Both ate. Both sinned. ரெண்டு பேருமே தப்பு பண்ணாங்க. அப்போ என்ன படிக்கணும் அப்படி சொன்னால், Akash and Jacinth, we should keep in our mind that we are prone to make mistakes. As you enter into your married life, Akash, you will find some mistakes, some shortcomings in your wife. And Jacinth, you will find some mistakes and shortcomings in your husband. ரெண்டு பேருக்குள்ளேயும் குறைகள் இருக்கலாம். Nobody is perfect. Imperfection is common in humanity. உண்மைதானே? யாருமே ரொம்ப பரிசுத்தவான்கள்லாம் கிடையாது. எல்லாரும் தவறக்கூடியவர்கள், எல்லாரும் குறை உடையவர்கள். ஆகவே குடும்ப வாழ்க்கை செழிக்க வேண்டும், ஆண்டவருக்காக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், you have to have grace. Share grace with each other. மன்னிக்கணும், விட்டு கொடுத்துடணும். After all, she is my wife. After all, he is my husband. என் ஹஸ்பண்ட் தானேங்க, என்னுடைய மனைவி தானேங்க, நான் மன்னிக்காம யார் மன்னிப்பான் அப்படின்னு நினைச்சேனோ. I have to show grace. In 1 Peter 4:8 we read, love covers multitudes of sins. அன்பு என்ன செய்யும்? திரளான பாவங்களை அன்பு என்ன பண்ணிரும்? மூடிரும். So Akash, if you have love for your wife, your love will cover all the shortcomings. And Jacinth, if you have love for your husband, your love will cover all the shortcomings of your husband. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, குற்றம் பார்க்கின் சொல்லுங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்வாங்க. அதாவது சும்மா எப்போ பார்த்தாலும் இது சரியில்லை, அது சரியில்லை, அவர் இப்படி பண்ணுறான், அவர் இப்படி பண்ணுறார், என் புருஷன் அப்படி இப்படின்னு குற்றம் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ Akash, Jacinth and all of us, we must keep these three foundations in our mind. 3G. Number 1, a God-oriented foundation. கிறிஸ்துவே அஸ்திபாரம். கிறிஸ்து நம்முடைய குடும்பத்தின் அஸ்திபாரமாக இருக்கணும். ரெண்டாவது, a goal-oriented foundation. ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும். இதுக்கு தான் ஆண்டவர் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை மறந்துடுவேன் கூடாது. அண்ட் லாஸ்ட்லி, a grace-oriented foundation. ஒருத்தருக்கு ஒருத்தர் கிருபை காட்டணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும். அவ்வளோதாங்க. இதுதான் குடும்ப வாழ்க்கை. இது குடும்பத்தில் மட்டுமில்லை, சர்ச்சிலையும் அப்படி தான், சமுதாயத்தில் அப்படி தான், வேலை செய்கிற இடத்துலையும் அப்படி தான். ஸோ we have to keep these 3 G's in our minds: God, goal and grace. கிறிஸ்து, குறிக்கோள், கிருபை. இந்த மூன்றையும் மனதில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் அந்த பிரசங்கத்தை முடிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார்? 2 பேர் இருந்தாங்க. There were 2 men. They built their houses. ஒருத்தன் என்ன பண்ணான்? ஒருத்தன் மணலில் கட்டினான், இன்னொருத்தன் கற்பாறையின் மேல் கட்டினான். One man built his house on the sand, the other man he built his house on the rock. There was a tempest, a strong wind blew, and the house that was built on the sand was gone, but the house that was built on the rock stood firm. So Jacinth and Akash, if you want to last long for God's glory, keep these 3 things in your mind: God at the center, goal at the center, grace at the center. கிறிஸ்துவையும்
குறிக்கோளையும் கிருபையும் மையமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டோடைய வசனத்தின்படி வாழுங்கள். live according to God's word. You will become a blessing and also you will be blessed. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். God be with you. ஆகாஷ் and ஜசந்த். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த திருமண ஆராதனையிலும் திருமண நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் ஊழியக்காரனாக எனக்கு கொடுத்ததற்காக அவருடைய நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த திருமறை ஆலோசனைகளின் அடிப்படையில் போதகரவர்கள் திருமணமானது எப்படி அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரிலும் சத்தியத்தின் பேரிலும் கிருபையின் பேரிலும் கட்டப்படுகிற இல்லங்கள், வாழ்க்கை, திருமணம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற ஒரு